என்ன அபி, உனக்கு வந்த காய்ச்சலுக்கு அசோக் சார் அனுத்துறாரு போல. அக்கா, எல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா. இப்பெல்லாம் அசோக் சார் அபி அக்காவை கண்ணிமை மாதிரி பாத்துக்கிறாரு. அது மட்டுமா, ஒருத்தர்கிட்டயாவது விட்டு தராரா பாத்தியா? நேத்து வந்தாலே ஒருத்தி மாடல், அவளெல்லாம் போடி வெளியன்னு அப்படி துரத்தினாரு. அக்கா, அது அவரு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அன்பு. நம்ம மேல இல்ல, உன் மேல. தப்பா பேசாதீங்க அக்கா. யாரு தப்பா பேசினது? நாங்க சரியாதான் பேசுறோம். விஷக்காய்ச்சல் வந்தா கூட விரட்டுறது ஈஸி. இது விவகாரமான காய்ச்சல். காய்ச்சல் என்ன விவகாரமான காய்ச்சல்? பெரிய அரிசித்து வச்சிருக்கேன் இந்த அப்பா. என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? டேய், டைம் ஆயிடுச்சுடா. தெய்வானக்க வந்துருவாங்க. வந்துருவாங்களா? ஆல்ரெடி வந்தாச்சு. ஏய், காரு செம்மையா இருக்குப்பா. நீ டிசைனை ஃபைனல் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. ஃபேப்ரிக் ஒர்க் முடிச்சு ப்ராடக்ட் இந்த வாரமே மார்க்கெட்டுக்கு போகணும். பிகாஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வருது. கண்டிப்பா பண்ணிடலாமா? கிளாத் மெட்டீரியல் மட்டும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அமைஞ்சிட்டா 4 நாள் தாம்மா நம்ம டிசைன்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். முடியவே முடியாது. அசோக் டிசைனை மட்டும்தான் ஓகே பண்ண முடியும். இல்ல அதிகபட்சமா ஒரு 4 கிளைண்ட் மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஆனா பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. அபிய ஜெயிக்க விட்டா நான் கம்பெனியை அண்டர்டேக் பண்றது கஷ்டமாயிடும். அப்படின்னு ஒரு டெய்லர் பொண்ண நீ அப்படியே விட்டுருக்கலாம். தேவையில்லாம நீயே உனக்கு ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிக்கிட்ட. எப்படி எப்படி ஜெகன் விட முடியும்? என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டு அவ்வளவு சாதாரணமா ஒருத்தி வாழ்ந்துட்டா நான் அவளை விட சாதாரண ஆள் ஆயிட மாட்டேன். கொஞ்ச நாள் போட்டுமே மாப்பிள்ள. புள்ள காலையில் எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போயிடுறா. நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள வீட்டுக்கே வர்றா. நானும் கேள்விப்பட்டேன் மாமா. முதலாளி கூட புதுசா ஏதோ கார் வாங்கி கொடுத்துருக்காராம்ல. மாப்பிள்ள, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி? நான் வேணா வெளியில சுத்தலாம் மாமா. ஆனா என் கண்ணு மட்டும் உங்க வீட்டை சுத்தியே தான் பார்த்துட்டு இருக்கும். எனக்கு 1000 கண்ணு இருக்கு மாமா, ஆதிபராசக்தி மாதிரி. மாப்பிள்ள இன்னும் மாமா இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள எத்தனை நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கங்க. கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் உங்க ஹையர் ஆபீசர்ஸ் யார்கிட்டையும் நான் பேசாம உங்களை நேரில் இங்க வர வச்சேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் நினைச்சேன்னு வைங்க, அடுத்த செகண்டே உங்க வேலை போயிடும். நெக்ஸ்ட் 1 ஹவர்ல நீங்க இருக்கிற இடமே தெரியாம போயிடும். சார், நீங்க கோவப்படுறதுல நியாயமே இல்லை சார். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஏழையா பிறந்த ஒருத்தன் சாகுற வரைக்கும் ஏழையா தான் இருக்கணுமா சார்? இங்க எந்த அதிகாரி சார் தப்பு பண்ணல? தன்னோட அதிகாரத்தையும் சட்டத்தையும் மீறினா அவனுக்கு ஒரு நல்ல விலையோ ஒரு பொருளோ கிடைச்சா மாற மாட்டானா என்ன? காம்படிட்டிவ் வேர்ல்டு சார் இது. சார், உண்மையை சொல்ல போனா எங்களை மாதிரி அதிகாரிகளோட பலவீனத்தை உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் சார் உண்மை. உங்க தப்புல எனக்குன்னு ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு. அதுக்காக மட்டும்தான் நீங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு விட வேண்டிய நிலைமையில இருக்கேன். உங்க கடமையை மீறதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தரல. அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க சார். அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க சார். என்கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ண எந்த விவரமோ சார், அனாமிகா மேடத்துக்கு போகவே போகாது சார். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். போதுமா சார்? தென் ஓகே. நீ இப்படி கூப்பிட்ட எல்லா நேரமும் நானும் ஒண்ணு என் மகளா தான் பார்த்தேன். ஆனா நீ நல்ல மகளா இல்ல. அபிய நம்ம கம்பெனிக்கு வர வைக்க
நீ பண்ண எல்லா முயற்சியையும் பாதியிலேயே முடிக்காம விட்டுட்ட. அது எல்லாத்தையும் அசோக் முடிச்சான். அதனாலதான் அபின்னு ஒரு டெய்லர் நம்ம கம்பெனில சீஃப் டிசைனர் ஆனா. ஆனா அத்தை, அனாமிகா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்களே வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவதான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கா, நீங்க இல்ல. மாம், நான் ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? சார் ஹாய் அபி, நல்ல வேளை நீங்கள் பேசிட்டீங்க. புரியல சார். உங்களை ட்ராப் பண்ண வந்தப்போ நீங்கள் எனக்காக கோவம் குறைஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணீங்களோன்னு தோணுச்சு. அதான் நான் கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி 10 செகண்ட் சைலண்டாக இருந்ததும் நான் ஃபீல் பண்ணதா சரின்னு எனக்கு தோணுச்சு. ஐயோ சார், எனக்கு உங்க மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்லை சார். சின்ன வேலையா இருந்தேன், அதான் டக்குன்னு எடுத்து பேச முடியல. நிஜமாவா? நிஜமாதான் சார். நான் உங்ககிட்ட எப்பயாவது பொய் சொல்லியிருக்கேனா? நான் அப்படி சொல்ல அபி, நான் உங்களை ஹர்ட் எதுவும் பண்ணிடலையே சார். சத்தியமா அபி அபி, சத்தியம்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அபியோட வார்த்தையை நான் உண்மைன்னு நம்புறேன். அப்போ ஓகே சார். ஓகே அபி, சாப்பிட்டீங்களா? இல்ல சார், இனிமேதான். ஐயோ சும்மா இரு. தெரியுமா, டக்குன்னு போய் சாப்பிடுங்க போங்க. சார், நான் எப்பவும் 10 மணிக்கு மேல சாப்பிட்டு தான் பழக்கப்பட்டவ. சில சமயம் இன்னும் கூட லேட் ஆயிடும் சார். அது அபி அசோக் மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, ஆனா இப்போ அப்படி இருக்க முடியாது. அபியை இப்போ கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த அசோக் இருக்கேன். இப்போவும் அதே மாதிரிலாம் இருக்கக்கூடாது. போய் டக்குன்னு சாப்பிடுங்க, கரெக்ட் டைம்ல தூங்கணும். அப்புறம் காலையில் எழுந்து வரப்போ எப்பவும் பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிற அபி அதை விட பெட்டராக பெஸ்ட்டாக யோசிக்க முடியும். சிண்ட்ரலா அழகா இல்லைன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? போதும் போதும், விடுங்க விடுங்க, செத்துற போறான். இங்க பாருங்க, அமைதியா இருந்தீங்கன்னா சுமூகமா பரிசத்தை போட்டு போறேன். இல்ல பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? யோ மாமா, நான் காசு சம்பாதிக்கணும்னாலே சாதாரணமா கழுத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் கல்யாணத்திலேயே ஒரு பிரச்சனைனா எத்தனை பேரை வேணும்னா கொலை செய்ய நான் ரெடியா இருக்கேன். முதல்ல நீங்க கெட்டவன் ஒருத்தனை தான் வர வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு கேவலமான ஒரு ஆளு கூட சகவாசம் வச்சிருக்கீங்க. ஏ அபி அபி அபி, ஒரு நிமிஷம். நீ என்ன கெட்டவன் சொல்லு, இல்ல ரொம்ப கேவலமானவன் சொல்லு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா உன் கல்யாணம் ஏன் கூட தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாப்பிள்ள, ஏதோ நீங்க நல்ல முறையில் பேசுவீங்கன்னு தான் நான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா நீங்க இப்படி பேசுறது தப்பு மாப்பிள்ள. தப்பே இல்லை மாமா, தப்பே இல்லை. நாம நினைச்சதை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், அதுல தப்பே கிடையாதுங்கிறேன். இங்க பார், அபிதான் இனி என்னோட வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை எதுக்காகவும் மாத்த மாட்டேன் மாமா. அட, நம்ம பாட்டுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கோம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திரும். குடுறா. நீ தட்டை மாத்தினா இது நிச்சயதார்த்தம் ஆயிடுமா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பதறுது மாப்பிள்ள. என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க மாமா? நானும் நல்லா சிரிச்ச முகமா சந்தோஷமா தானே வந்தேன். ஏயா, என் பொறுமையை சோதிச்சுட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க.